பரவாயில்ல, பேஞ்ச மழையில கட்டெல்லாம் ஈரமாவில் அடுப்பில் வச்சு நான் கட்டை முதல்ல. எக்கோ இன்னும் நண்டே கழுவ ஆரம்பிக்கல, அதுக்கு நடு பற்ற வைக்க போயிருக்கிறேன். ஏண்டி இவ்வளோ நேரம் ரெடி பண்ணியிருந்தா? இந்த நண்டுலாம் எப்படி சிக்கு சிக்கு சிக்குன்னு ஓடுதுன்னு பார்த்துன்னு இருந்தேன். ஏண்டி மடமடன்னு அந்த நண்டை க்ளீன் பண்ணிட்டு கழுவி எத்தனை வாடி சமைக்கலாம். அப்படியா க்ளீன் பண்ணவா இதை? சரி எப்படி க்ளீன் பண்ணணும் சொல்லு. இது எடுத்துன்னு போயிட்டு அப்படியே குழா தண்ணியில் பிடிச்சி கழுவி எடுத்துன்னு வந்துடுவேன். அச்சோ அந்த மாதிரி கழுவக்கூடாது. இதை முது பின்னாடி ஓடு மாதிரி இருக்கு பற்றி அந்த ஓட்டை அப்படியே கழட்டி எடுத்துட்டு வச்சுக்கேன். அந்த வயிற்று கொஞ்சம் இது இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்துன்னு வா மஞ்சள் தூள் போட்டு. நெது முதுகு பின்னாடி ஓட்டை கழட்டணுமா? அது எப்படி கழட்டுது? அது தலைக்கீழே அப்படி திருப்பினு வச்சுக்கேன். அது சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், அது பிடிச்சி இழுத்தனா அப்படியே பின்னாடி இருக்க ஓடு கழண்டிடும். ஐயோ நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே. இல்லை என்னை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதா இல்லை நண்டு கழுவுறதுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்குவா? இன்னும் இங்கே ஒரே சத்தமாக இருக்குது. இன்னும் அடுப்பை பற்ற வைக்கலையா? எப்போ தான் சமைச்சு முடிப்பீங்க? பசியாக இருக்குதா? இவ வேற வந்துட்டாளா? இவ்வளோ நண்டு க்ளீன் பண்ண சொன்னால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு என்னையே கேட்டுன்னு இருக்கா. ஆமாம் இவட்ட சொல்லிட்டா எல்லாத்தையும் அவள் செஞ்சிருவா இப்போ. ஏன் எனக்கு நண்டு க்ளீன் பண்ண தெரியுமா? நான் க்ளீன் பண்ணி தரவா? அப்படியே உனக்கு சொல்லி தரேன். 2 பேர் சேர்த்து டக்கு க்ளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பசி எடுக்குதுடி. உனக்கு க்ளீன் பண்ண தெரியுமா? சரியா போச்சு. போங்க 2 பேரும் போய் டக்கு க்ளீன் பண்ணி எடுத்துனாங்க. வாடி போலாம். நான் இருக்கும்போது இன்னைக்கு கவலைப்படுறேன். ஏக்கா துணி சோப்பு ப்ரஷ் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறேன். அப்படியே துணி போடுற வேணும். இதெல்லாம் எதுக்குடி? துணி தைக்க போறியா? எது ஒன்றும் நண்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போய் செய்டி. ஐயா நண்டு க்ளீன் பண்ண சொன்னல, இதெல்லாம் தேவையில்ல. துணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துமா சோப் போட்டுமா ப்ரஷ் போட்டு தேய்ச்சுமா நல்லா க்ளீனாக ஆகிடும் பாரு. இது சோப் போட்டு ஊற வைக்க போறியா? ஐயோ நானே எவ்வளோ மெலு தெரியாதுன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிட்டேன். ஆமாக்கா இதில் பார்த்தீங்களா சேத்துலேருந்து பிடிச்சின்னு வந்தோம். இதை எவ்வளோ அழுக்காக இருக்குது. அதை துணி போட்டு ஊற வச்சுக்காங்க. கொஞ்சம் பட்டாட்டம் விட்டுடும். இன்னும் கொஞ்சம் சோப் போட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி வச்சுக்க. நல்லா சூப்பராக பலன்னு ஆகிடும். ஏமா தள்ளு நீ, நானே போய் க்ளீன் பண்ணுறேன். வந்துட்டா சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நண்டை. ஏக்கா நீங்களே க்ளீன் பண்ணிக்கிறீங்களா? வேறு உன்னை கொலை பண்ணிடுவோம் ஓடி போயிடு மாதிரியா. நம்ம இப்போ என்ன தப்பா சொல்லிட்டோம்? கரெக்டாக தானே சொன்னோம். நல்லதுக்கு எங்கே காலம் இருக்குது. கோமதிக்கா எங்கே போச்சு? அடுப்பு அதை பார்த்தா கூட நான் நண்டை எதுவுமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன். இவங்க கிட்ட கொடுத்தா உண்டில் நாக்கி விளங்க பிள்ளைங்க சோப்பில் போட்டு துணி போடுறலாம் போட்டு தைக்க போகிறாங்க நம்ம நண்டை. இந்த மாதிரி 2 நண்டு நான் க்ளீன் பண்ணதை சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் க்ளீன் பண்ணணும், புரிஞ்சுதா? பார்க்கலாம். பரவாயில்ல, ரோஜா பூ நல்லா பூத்துருக்குது. இது செடி வச்சா மட்டும் எப்படி தான் வளருது பூக்குதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் வச்சா வளரவே மாட்டேது. அதுக்கு நல்ல மனசு வேணுண்டி. ஐயோ இது இங்கே தான் இருக்குதா? வாக்கா உனதான் ராதிகா கத்தி தேடி இருந்தது. எங்கே போயிருந்தீங்க உள்ளரா? வெங்காயம் இல்லடி, பெரிய வெங்காயம் நல்ல வெங்காயம் இருந்தது. இந்த நண்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் நல்லா இருக்கும். அதை போய் வாங்கிட்டு வரேன். காட்டு இதுதான் சின்ன வெங்காயமா? ஆமாம் நீ சின்ன வெங்காயம் பார்த்ததே இல்லை பேரு. இல்லைக்கா ஊருக்கு கஷ்டமாக இருக்க சொல்லிட்டு நான் இது வாங்கவே மாட்டேன். எப்பவுமே பெரிய வெங்காயம் தான் வாங்குவேன். ஆமாம் 1 கிலோவுக்கு 4 வெங்காயம் பிடிக்கும். அந்த மாதிரி வெங்காயம் தான் வாங்குவேன். இனி பெரிய வெங்காயத்தை விட இதாண்டி உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வச்சு சாம்பார்லாம் வச்சுன்னு வச்சுக்கேன் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காய சாம்பார் சொல்லுவாங்க பாரு, டிஃப்ரெண்ட் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அக்கா அது என்ன வச்சுக்கேன் டக்குன்னு உரிச்சு டக்குன்னு அறுத்துடலாம். இது வந்து உரிக்கினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதில் குட்டி குட்டியாக இருக்குது பாரு. ஏன்டி இது உரிக்கினா கஷ்டமாக இருக்கும் போதே எது தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கேன் 5 நிமிஷம் உரிச்சுன்னா தோல்லாம் ஈஸியாக உரிக்க வந்துடும். இப்போ கத்தி அரைமணியாக வச்சு அப்படியே அது மண்டையில் ஒரு கூடை போட்டால் தோல் மொத்தமாக வந்துடும் போகுது. பெரிய கஷ்டமாக இது. இந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காதுப்பா. அதை நான் பெரிய வெங்காயமாக வாங்கிப்பேன். சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் சொல்லியிருக்காங்க பார்த்தியா? அந்த பழமொழிலாம் அவங்களுக்கு தான் எழுதியிருப்பாங்க. சரி இந்த உட்காந்து உரி. இதே நான் உரிக்குவா. எங்கள் வீட்லேயே நானே இதை வாங்க மாட்டேன். உரிக்க சோம்பேறி போட்டுங்களேன். இங்கே வந்து உரிக்க சொல்ல என்னால் உரிக்க முடியாது. நீ உரி வாட்டமாக நண்டு மட்டும் கேட்குறல. நண்டு குழம்பு வச்சு கொடுங்க, நண்டு சூப் வச்சு கொடுங்க, நண்டு ரசம் வச்சு கொடுங்கன்னு வேலை செய். புடி ஒழுங்காக நண்டு க்ளீன் பண்ணவே போயிருக்கலாம். அதே ஈஸியான வேலை தான். தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி டக்குன்னு தோல் வந்துடும். என்ன வெங்காயம் உரிக்க சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? மற்றதெல்லாம் ரெடி பண்ண தேவையா? போ அப்படியே ஓரமாக போய் உட்காந்து உரி. இங்கே உட்காந்துக்குவேன். உட்கார் அப்படியே தான் உட்கார். இப்போ 4 வெங்காயம் உச்சா போதும்ல? என்னது 4 வெங்காயமா? 4 வெங்காயம்னா பத்தாது. இதில் இருக்குது பற்றியா? இதில் பாதி வச்சுக்கோ. நானே 1 கிலோ தான் வாங்கி வந்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயமாக தேவைப்படும். பாதி வச்சுக்கோ. இப்போ மழை பெஞ்சு வெங்காயம் விலை அதிகமாக விற்கிது. நீனா 1/2 கிலோ போட்டுக்கோ 1 கிலோ போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன். 4 நாள் போதும் வாசனைக்கு மட்டும். நான் தானே வாங்கியிருக்கேன் காசு கொடுத்தேன். உனக்கு தான் வந்தது போடு. சொல்கிற வேலையை மட்டும் செய். நண்டு காசப்பட்டு இங்கே வந்து சிக்கியிருக்கேன். என்னென்ன தேவைப்படுது? தக்காளி, இஞ்சி, பூண்டு போயிட்டு வர எல்லாத்தையும். இஞ்சி இருக்கா? அன்றைக்கி வாங்கி வந்தது மிச்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ராணி மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம மட்டும் இங்கே சிக்கிட்டோம். தெரிஞ்சுன்னா அது கூட எங்கன்னா போயிருக்கலாம். அவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு போய் முக்கால் அழுகுறா. எனக்கு தெரியாதுன்னு. இக்கா நீ வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா டக்கு 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டோம். தெரியாது என்ன போயிட்டு இது அவரு அந்த முதல்ல இருக்குது ஓட்ட ஒரு அத்தவரி தவறுனா நேத்தா வைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ பேசுகிற பற்றியா? எதுவுமே தெரியாத வரைக்கும் அது பெரிய விஷயம் தான்க்கா. தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அது ஈஸி தான். சரி இப்போ இந்த நண்டு வச்சுன்னா சீப்பரா? இதில் வந்து பாதி வந்து குழம்பு வச்சிடலாண்டி. நண்டு குழம்பு சூப் மாதிரி வச்சிடலாம். பாதி வந்து ஃப்ரை பண்ணிடலாம். 2 in 1. ஆமாண்டி இப்போ போய் மழை கிளைமேட்டுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இதான் தொலைவில் இருக்க சளியெல்லாம் அறுத்துரும். சேதத்தில் சரி பண்ணிடும். எங்கள் அக்காவுக்கு வாய்ஸ் பற்றியா சுத்தமாக வரவே இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறது பேசுறதுக்கே. மெயினாக அதுக்கு தான் நண்டு பிடிக்கிறதுக்கு போனேன்.
சரி நீங்களா கூட வந்ததுனால நிறைய நண்டு பிடிச்சிட்டு வந்து இப்போ எல்லாருக்கும் செஞ்சு தரப்போறேன். சரிக்கா சரிக்கா சாப்பாடுக்கா? சாப்பாடு வடிக்க வேண்டிய சுட சுட போட்டு சாதம் போட்டு சாப்பிட்டாதான் அது நல்லா கேட்கும். இந்நேரத்துக்கு அரிசி கழுவி போட்டுருந்தா நம்ம போயிட்டு க்ளீன் பண்ணி வர நேரத்துக்கு சாப்பாடு வந்துருக்குமே. அதுக்கு தான் அடுப்பு எடுத்து வந்து வச்சு கட்டையில எடுத்து வந்து வச்சேன். எங்க அரிசி கழுவி போகிறதுக்கு விட்டா தானே இது சரியில்லை அது சரியில்லை. நிறைய சோப்பு வேணும் ப்ரஷ் வேணும் எவ்வளோ அமக்கலம் பண்ணீங்க. எங்கன்னா வேலை சேர்த்து விட்டா தானே. சரி அதை க்ளீன் பண்ணிட்டோம்ல, போ அடுப்பு பற்ற வச்சு முதல்ல அரிசி கழுவி போடு. வீட்டில் இருக்கிறதுலே பெரிய குண்டானா பார்த்து அரிசி கழுவி போடு, கொஞ்சோண்டு உடைக்காத, புரியுதா? அப்போ தான் 4 வாட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாண்டி பெரிய குண்டான தண்ணி போட போகிறேன். இது யார் இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருடி? அங்கே பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார். யாரு? ஓ கீதாவா? மேடம் என்ன பண்ணுறீங்க? வெங்காயத்துக்கு தோல் உரிக்கிறேன்டி. நிமிர்ந்து பார்த்து கூட பேச மாட்டீங்களா? ரொம்ப பிஸியாக இருக்கேன், டைம் இல்லை. இவகிட்ட யார் வெங்காயம் உரிக்க கொடுத்தது? இனி உன்னை யார் இந்த வெங்காயத்தை உரிக்க சொன்னது? வேற யாரு? உங்கள் அக்கா தான். நல்ல வேலை தான் கொடுத்துருக்கேன். கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வெங்காயத்தை கூட காணோம், உரிக்கவே இல்லை. அதான் ட்ரை பண்ணினேன், ஒன்று கூட உரிக்க முடியல. சீக்கிரம் ஆகட்டும். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இது தெரிஞ்சு பேசாதாம கற்று வச்சுருக்காங்க. பெரிய பொண்ணு அவளை நம்மளே வேலைக்கு ஆகாது. நீயே கொஞ்சம் வெங்காயத்தை உரி. ஏன்னா நீ தான் மடமடன்னு உரிப்பேன். ஐயோ வெங்காயம் என்னால் உரிக்க முடியாதுப்பா. எங்கள் வீட்டிலே நான் வெங்காயம் தொடவே மாட்டேன், எல்லாமே எங்கள் மாமி தான் செய்வாங்க. என்னால் உரிக்க முடியாது, கண்ட தண்ணியாக வரும். சின்ன வெங்காயத்தில் வந்து தண்ணிலாம் வர நம்ம அறக்க போகிறா, தோல் தானே உரிக்க போகிறா, தண்ணி அது போ அறப்போ. எதுவும் அறக்குவா? ஐயோ தோலை உரி. நண்டு இப்படி ஓரமாக வைக்கலாம். தண்ணி வைக்கார். வாங்க அப்படிதான் உட்காந்து மடமடன்னு உச்சி போடுங்க. பெரிய குண்டாங்க மேலே இருக்குது, பன் மேலே ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். ஏண்டி இன்னும் மடி அந்த வெங்காயத்தை உச்சி உட்காந்துக்க நீ? அப்படி கேளுக்கா, நல்லா கேளு. இதுக்கு ஒரு 2 பேர் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியணும் இதெல்லாம் மொசை பிடிக்குமா பிடிக்காதான்னு. யாரை சொல்ற நீ? உங்க 2 பேரும் என்ன சொல்ற? இன்னும் ஒரு வெங்காயம் கூட உரிக்காம கதை பேசி உட்காந்துக்கீங்களா? நீ பெரிய பொண்ணு வேணா பேசி, என்ன பேசாதீங்க. பாரு எவ்வளவு வக்காய் ஊற்றி வச்சிருக்கேன். எங்க உரிச்ச காட்ட பார்க்கலாம். இங்க பார். ராதிகா கேட்டதுக்கு நான் உரிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன நீ. அது வேற வாய், உரிச்சி பின்னாடி வச்சிருந்தேன். சரியான கேடியா இருக்கும் இது. இன்னும் இந்த மாதிரி ஒரு 3 மடங்கு உரி போதும். நல்லா உரி. உன்னையும் சேர்த்து தான் சொல்றாங்க ஆட்டம். ஏக்கா என்ன சேர்த்த சொன்னீங்க? ஆமாண்டி இந்த தக்காளிலாம் வேற இருக்கணும். இந்த இஞ்சி தான் தோல் சீவி கொடுத்தீங்கன்னா அம்மியில் போய் அரைச்சி எடுத்து வந்துடுவேன். கொடுக்க நான் தரேன். இந்த காய்கறிலாம் விலை கம்மியாக விற்குது போல இருக்குது, அள்ளி எடுத்து வந்து போட்டுனுக்கேன். ஆமாம் அப்படியே விலை கம்மியாக விற்கிது. ஒன்று தான் கூட்டாங்க இப்போ கடையில். கிலோ தக்காளி 80 ரூபாடி. அஜிஜோ 80 ரூபா? போன மாதிரி நம்ம வாங்க போனோமேக்கா கடைக்கு 30 ரூபா தான் சொன்னாங்க ஒரு கிலோ. அதுனா 80 ரூபா சொல்கிறேன். ஆமாண்டி அங்கங்கே மழை பெஞ்சு வெள்ளம் போதில்ல, அதான் விலை ஏற்றிட்டாங்க. வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டியா? வெங்காயம் 70 ரூபா ஒரு கிலோ. இந்த காய்கறிலாம் வாங்குறதை விட கறி மீன் முட்டை இப்படியே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் நம்மளுக்கு. ஒன்று இவ்வளோ வேலை விற்குது. நம்ம எது செஞ்சாலும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி செய்வோம். எதுவுமே போடாமல் செஞ்சு வச்சுக்கிற நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம அந்த மாதிரி பழக்கப்பட்டு போயிட்டோம். எவ்வளோ வேலை விற்றாலும் வாங்கி தான் ஆகணும். 4 தக்காளின்றது ஒரு தக்காளி போட்டுக்கலாம், 4 வெங்காயன்றது ஒரு வெங்காயம் போட்டுக்க வேண்டியது தான். ஏக்கா நண்டுக்கு பூண்டு வேணாமா? இந்திய பூண்டுலாம் கிலோ 400 ரூபாய்க்கு மேலே விற்கிது. நான் 4 பல்லு பூண்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன் பாரு தட்டில், அது போதும். இருக்க தங்க ரேட்டுக்கு போயின்னு இருக்குது எல்லாம். ஆமாம் மழை காலம் வந்தாலே இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட விலை ஏறி போகுது. ராதிகாவை எங்கே ஆளை காணோம்? போச்சு போய் 1.5 மணி நேரம் ஆகுது. அரிசி கழுவி குண்டான போட்டு எத்தனை சொல்லிட்டு போச்சு, ஆளே காணோம். இதை மேலே இருக்குதுன்னு குண்டா எடுக்கும்போது கீழே வந்து வச்ச நேரத்தில் கொஞ்சம் போய் பார்த்துருவோம் என் கதை. தலை என் பேர் எங்கே அடிப்படுத்தீங்க? வந்துட்டியாடி? எங்கள் பரன் மலை இருக்கிற குண்டான எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னா இந்த குண்டானா? ஆமாக்கா பெரிய குண்டான மேலே பரனில் போட்டு வச்சுருந்தேன். எடுத்து அரிசி கழுவி கேஸை போட்டு வந்துட்டேன். இந்த கடாயை மட்டும் தொக்கு சேர்த்து எடுத்து வந்துட்டேன். ஏண்டி அரிசி என்னை கழுவி கேஸில் போட்டேன்? கேஸ்லாம் காலியிட போகுதுடி. இக்கா வானம் வேற மூடி இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இந்த அரிசி வந்து சாதம் ஆகிறதுக்குள்ள பொழுது விரிஞ்சு போயிடும், அதான் கேஸில் போட்டு வந்துட்டேன்.